டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்போல்லாம் யாரை கேட்டு போனாங்க? இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா? ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன். இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறன்னு சொன்னாங்க. இல்லை நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே அதை பேசி பதிவாகிருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்தேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்களா? விருதான மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லைல்ல? ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டா சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல, என் மீதே போட்டீங்கல்ல. டெண்டரே வைக்காத ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள். எங்க டெண்டரே இல்ல, உலக வங்கியில் அந்த நிதியை கொடுக்கல, ரத்து. மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எடுத்து ரெண்டா பிரிச்சு விடுறோம். வெவ்வேறு வேறு டெண்டர் எடுக்கிறாங்க. அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிளி கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க. எதற்காக சொல்லின்றா, இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறை எங்களை வந்து ரெய்டு பண்ணுது, நாங்கள்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழிக்கொலிக்கு சொன்னதுனால வரதுங்கிறாங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு அவர்களுக்கு வந்தா அது எங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்டியா? நல்லா சொல்லு. நீங்க பத்திரிகையாளர் ஊடகக்குள்ள நீங்களே பாருங்க, எவ்வளவு கிட்டலு கேள்வி எங்களை பேசிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப மட்டும் சொல்றேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல். இது இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிச்சு கிடக்கு இந்த ஆட்சியில். அவ்வளவு ஊழல், எல்லா துறையிலுமே ஊழல். கவலையெல்லாம் செய்யறாங்க, எதை பற்றியும் பயம் இல்லை, சர்வசாதாரணம் நடக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னா இப்ப தப்பிச்சுக்குவாங்க. ஆட்சி வரட்டும், முறைப்படி வழக்கு தொடரும். அப்பொழுது மக்களும் பார்த்துக்குவாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று இயங்கக்கூடிய வகையில் தான் திமுக பிரமாதமா சொல்லியிருக்காரு. முதலமைச்சர்களுடைய திறமை யாராலையும் பண்ண. ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க, எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நோபல் பரிசு கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்? ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும். ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை. அதனால ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா? விட முடியாதுங்க. இது ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க. அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ அதிமுக ஓட்டு போட உனக்கு செய்ய மாட்டேன், அப்படித்தான் செய்யறாங்க. அப்படித்தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல துறைகளில் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. பல துறையில திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் இந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 லட்சம் வீடு இப்போ யாரு கொடுக்க போறாங்க? திமுக பார்த்து கொடுப்பாங்க. 1 லட்சம் வீடு அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இதெல்லாம் திமுக காரன் கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஒழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமா தான் இருக்கும். எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமா தான் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமான்னு கேட்குறேன். ஏங்க எங்களை பிரிச்சு பார்க்கறதுலயே பாக்குறீங்க? நல்லா உஷாரா கேள்வி கேட்கறீங்க. எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் எப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீங்க யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பண்ணிதான் மூக்குடைப்பாரு, மூக்குடைந்து போகும்.